அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பரிணாம வளர்ச்சி அடைந்து அமித்ஷா திராவிட முன்னேற்றக் கழகமாக மாறியுள்ளதாக திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி விமர்சனம் செய்துள்ளார். நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வீரமணி, நடிகர் எம்.ஜி.ஆர். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் கட்சியை தொடங்கினார். பின்னர் அது ஜெயலலிதா காலத்தில் அம்மா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்து பின்னர் அடிமை திராவிட முன்னேற்றக் கழகமாக பரிணாம வளர்ச்சியடைந்து இப்போது அமித்ஷா திராவிட முன்னேற்றக் கழகமாக மாறியுள்ளது. அதிமுகவுடன் கூட்டணி என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி மௌனமாகவே இருக்கிறார். எந்த கட்டத்திலும் இனிமேல் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று சொன்ன வீராதி வீரராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக தெளிவான முடிவு எடுத்து லேடியா மோடியா என பரப்புரை மேற்கொண்டார். அதிமுக பாஜகவுடன் கொள்கை ஏதும் இல்லை. எந்த கூட்டணி உருவானாலும் திமுக கூட்டணியை அசைத்துக்கூட பார்க்க முடியாது. 200 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற அக்கட்சியின் இலக்கு என்பது அதிமுகவுடன் பாஜக கூட்டணி மூலம் 200 தொகுதிகள் என்ற இலக்கை தாண்டி வெற்றி பெறும் என்பது உறுதியாகி இருக்கிறது. அதற்கான வாய்ப்பை அமித்ஷாவே அளித்திருக்கிறார். அதிமுகவின் கடைசி அத்தியாயத்தை எழுதிய வரலாற்று பெருமை எடப்பாடி பழனிசாமிக்கே சேரும் என்று கூறினார்.